ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பர்னி vlogs. இந்த வீடியோவில் இறால் எப்படி கழுவ போகிறோம், அதுக்கப்புறம் கிரேவி இதில் எப்படி வைக்கலான்னு ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அணக்கரையில் பிடிச்ச இறால் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. இவ்வளோ பெரிய இறாலில் சமைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்களா, எங்கள் அம்மா கழுவி வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அந்த உள்ள பிளாக் கலர் எடுக்கணும். அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 1 hour ஆகும். இந்த மாதிரி தலை கிள்ளிடுங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த தோல் இருக்குல்ல, அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதை மட்டும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு கீழே போட்டுடணும். அது ஆக்சுவலாக இருக்கிற சீ ஃபுட்லேயே இறால் கழுவுறை தான் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தலையை கிள்ளிட்டு தோல் எல்லாமே எடுத்துட்டு சென்டரில் ஒரு பிளாக் கலரில் இருக்கும், இந்த ஒருக்கு பார்த்திங்களா, அதை காட்டுமா அடியில் பார்த்திங்களா, அதை அப்படி இழுத்திங்கன்னா அப்படியே இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, இந்த இது வந்துருச்சுனாலே அது வயிற்றில் உள்ள வேஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் இந்த நூல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடலில் இந்த இறால் இருக்கக்குள்ள நிறைய சாப்பிடக்குள்ள அது வயிற்றில் பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி ஷேப்பில் இந்த மண் எல்லாமே போய் அதோட வேஸ்டேஜ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிடும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் வாயில் நிறன்னு மண் அடிப்படாது. அதனால தான் அந்த நூல் எடுத்துகிட்டு நம்ம சமைப்போம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 1 hour பெசரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மண் சட்டியில் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஆயில் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டு நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இறாலுக்கு மட்டும் எப்போதுமே சின்ன வெங்காயம் அதிகமாக போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பில்லை, கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆல்ரெடி அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே நல்லா பழமாக இருக்கக்கூடிய தக்காளியை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இறால் பொறுத்த வரையும் பூண்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா சுருளை வதக்குனாலும் அந்த பூண்டு போட்டிருக்கிறது ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோங்கிறதுனால இதுலேயுமே இந்த பூண்டு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறால் வாங்கினீங்கன்னா நிறைய பூண்டு போட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தக்காளி வதக்கிக்கிட்டேன், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், 2 ஸ்பூன் போடுறேன். இது நான் அதிகமாக போட்டுட்டேன், நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இறால்லையும் நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் நல்லா பெசரி தான் வச்சுருப்போம். தக்காளி எதுக்கு அரைச்சி ஊற்றுறோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி அரைச்சி ஊற்றுறோம். இதில் பெசரி வச்சுருக்கிற இறால் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிரும். சாதத்தில் போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் என்னென்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.